الحمد لله واحد القهار العزيز الغفار مقدر الليل على النهار تذكرة لأولي القلوب والأبصار وتبصرة لذوي الألباب والاعتبار. أحمده أبلى حمد وأزكاه وأشمله وأنماه. أشهد أن لا إله إلا الله البر الكريم، وأشهد أن محمدًا عبده ورسوله وعلى آله وأصحابه وسائر الصالحين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في محكمه التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لله ملك السماوات والأرض يخلق ما يشاء يهب لمن يشاء إناثا ويهب لمن يشاء ذكورا ويزوجهم ذكرانا وإناثا ويجعل من يشاء عقيما إنه عليم قدير. صدق الله العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் புகழுக்குரியவனாம் வல்லவன் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு சொந்தம். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த சர்தாரே தோ ஆலம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகிலே அணு அணுவாக பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபியீங்கள், தமோ தாபியீங்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், மோமின்கள், முஸ்லீம்கள் எல்லோரும் மீதும் உண்டாகட்டும் என்று வேண்டியதற்கு பின்பு புனித ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய இல்லத்திலே வந்து இத்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் என் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் இந்த உலகிலே வாழ்ந்து மரணிக்கும் வரைக்கும் எங்கள் மீது உண்டாக அல்லாஹ் அருள் பாலிப்பானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னை இந்த உலகத்திலே படைத்திருக்கின்ற படைப்புகளில் ஒரு சிறந்த சிரேஷ்டமான கண்ணியமான படைப்பாக படைத்திருக்கின்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களை படைத்து எங்களுக்கென்று ஒரு வாழ்க்கை திட்டத்தையும் அல்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கிறான். இப்படித்தான் வாழ வேண்டும்.
என்ற கட்டளையையும் அல்லாஹ் விட்டிருக்கின்றான். எங்களுக்கு ஒரு மார்க்கத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், தீனை கொடுத்திருக்கிறான், இஸ்லாத்தை கொடுத்திருக்கின்றான். இதில் தான் வாழ வேண்டும். இதுக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை எங்களுக்குரியது அல்ல என்பதையும் அல்லாஹ் சுட்டிக்காட்டியிருக்கிறான். அந்த வகையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய வாழ்க்கை திட்டத்துக்கு அவருடைய அருள்மறையில் எந்த விடயத்தையும் நாங்கள் குறை காணாத அளவுக்கு சொல்லி தந்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதில் ஒன்றுதான் இந்த உலகத்திலே அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கின்ற செல்வங்கள். பல செல்வங்களை கொடுத்திருக்கிறான். கல்வி செல்வத்தை கொடுத்திருக்கிறான், பொருள் செல்வத்தை கொடுத்திருக்கின்றான். பல செல்வங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த செல்வத்தில் எல்லாம் ஒரு சிறந்த செல்வத்தில் ஒன்றுதான் குழந்தை செல்வம் என்பது, பிள்ளை செல்வம் என்பது. இன்று எத்தனையோ பேர்களை பார்க்கின்றோம், திருமணம் முடித்து பல வருடங்கள் எனக்கும் ஒரு குழந்தை கிடைக்காதா, நானும் அந்த குழந்தை மற்றவர்களை போன்று அள்ளி அணைத்து நெஞ்சோடு அணைத்து முத்தமிட்டு அந்த மழலை செல்வங்களோடு நானும் விளையாட வேண்டும் என்று அங்கலாய் தவிக்கின்ற எத்தனையோ பேர்களை பார்க்கின்றோம். பல லட்சக்கணக்கான ரூபாக்களை செலவழிக்கின்றார்கள். எதற்காக? ஒரு குழந்தை பாக்கியத்துக்காக. நாம் குர்ஆனை நம்பிய மக்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யலாம், பிரார்த்திக்கலாம். எத்தனையோ நபிமார்களுடைய வரலாற்றை நாங்கள் பார்க்கிறோம். குழந்தை பாக்கியத்துக்காக பிரார்த்தித்த வரலாறை பார்க்கிறோம். ஆனால் ஈமானை இழந்துவிடக் கூடாது. ஈமானை இழந்து நாம் மரணிக்கும் போது ஈமான் அற்றவர்களாக அல்லாஹ்வை சந்திக்கின்ற அவல நிலைக்கு ஆளாகிவிடக் கூடாது. ஏனென்றால் குர்ஆனை நம்பிய மக்கள் நாம். ஏதாவது எங்களுக்கு ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் இதிலே மார்க்கத்திலே ஏதும் தீர்ப்பு இருக்கிறதா, மார்க்கம் ஏதும் சொல்லி இருக்கிறதா, குர்ஆன் சொல்லி இருக்கிறதா, இறுதியாக வந்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்களா, நாங்கள் பார்க்க வேண்டும். அதை நாங்கள் செய்ய வேண்டும். முதற்கண் மருத்துவம் செய்யக்கூடாது என்பது அர்த்தம் அல்ல, தாராளமாக செய்யலாம். ஆனால் இன்று மருத்துவத்துக்கு அப்பாற்பட்ட நிலைமைக்கு எம் சமூகம் போய்கொண்டிருக்கிறார்கள். ஒரு குழந்தை பெறலாம், 2 குழந்தை பெறலாம், 3 குழந்தை பெறலாம், 1 கோடி ரூபாய் பணம் கட்ட வேண்டும், 50 லட்சம் கட்ட வேண்டும் என்று எத்தனையோ பேர்கள் காணிகளை விற்று தனது சொத்துக்களை இழந்து கட்டி, ஆனால் கடைசியிலே அதுவும் இல்லாத நிலைமைக்கு ஆளாகி இருக்கின்றார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு ஹாஜியார் சொல்லுகிறார், எனது மகள் திருமணம் முடித்து 15 ஆண்டுகளாகிறது. நான் அவருக்கு 4 ஏக்கர் காணி கொடுத்தேன். 2 ஏக்கரை வித்து விட்டார். ஏன் என்று கேட்டேன். அவர் சொன்னார், என் மகளுக்கு குழந்தை இல்லை. கொழும்பில் ஒரு வைத்தியசாலையிலே இத்தனை ரூபாய் நீங்கள் பணம் கட்டினால் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை எடுத்துக் கொள்ளலாம் என்று 1 கோடி ரூபாய் பணம் கட்டியிருக்கிறேன். ஒரு குழந்தை உருவானது, அது எந்த முறையில் என்பது கேள்விக்குறி. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 6-7 மாசம் ஆகி குழந்தை உருவாகி வளர்ந்து கொண்டு வருகிறது என்று சொன்னார்கள். வயிற்றுக்குள்ளேயே அந்த குழந்தை மரணித்து விட்டது. 2வது குழந்தை பிறந்து 1 மாதத்தால் மரணித்து விட்டது. அடுத்த குழந்தையின் நிலைமை என்னவாகும் என்று அந்த பெண்மணி, அந்த கணவனும் மனைவியும் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருந்து கொண்டிருக்கிறார்கள்.
கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் ஓதிய குர்ஆனுடைய வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்லித் தருகின்றான்? வலில்லாஹி முல்குஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானங்கள் பூமிக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் என்று சொல்லுகிறான். வானத்துக்கு பூமிக்கும் கீழே தானே நாம் இருக்கிறோம். வானத்துக்கு கீழே இந்த பூமிக்கு மேலே தானே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சொல்லுகின்றான், இதுக்கு சொந்தக்காரன் நான் ஆச்சே என்று சொல்லுகிறான். நீங்கள் எது நினைச்சாலும் உலகத்தில் நடக்காது, நான் நினைத்தால் மட்டும்தான் நடக்கும் என்று சொல்லுகிறான். எனவே ரெண்டுக்கும் சொந்தக்காரனாகிய நான் என்னிடத்திலே நீங்கள் மன்றாடுங்கள், என்னிடத்திலே கூறுங்கள், என்னிடத்திலே கேளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொந்தக்காரனாகியவன் சொல்லிவிட்டு சொல்லுகிறான், யஹ்லுகுல்லாஹு மா யஷா, அவன் நாடுவதை படைக்கிறான். இன்னும் சொல்லுகிறான், இன்னும் சொல்லிவிட்டு சொல்லுகிறான், யஹபு லிமன் யஷாஉ இனாதா, நாம் விரும்பியவர்களுக்கு பெண் குழந்தையை கொடுக்கிறோம், நாம் விரும்பியவர்களுக்கு ஆண் குழந்தையை கொடுக்கிறோம், நாம் விரும்பியவர்களுக்கு இரண்டையும் சேர்த்து கொடுக்கிறோம், ஆணையும் கொடுக்கிறோம், பெண்ணையும் கொடுக்கிறோம். நாம் விரும்பியவர்களை பெண் ஆண் இல்லாத குழந்தை இல்லாத மலடிகளாக ஆக்கிவிடுகின்றோம் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லியிருக்கிறான். எனவே நாம் எங்களிடத்திலே முதலாவது நம்பிக்கை வர வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவேதான் இந்த விஷயத்தில் யாருக்கெல்லாம் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறானோ, ஆண் குழந்தையை கொடுத்திருக்கிறானா, பெண் குழந்தையை கொடுத்திருக்கிறானா, இல்லது ஆணையும் பெண்ணையும் கொடுத்திருக்கிறானா என்றால், இந்த குழந்தைகளை நாம் இந்த உலகத்திலே அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு அமானித சொத்து, ஒரு அமானிதம். இந்த குழந்தைகளை அல்லாஹ் தந்திருக்கிறான் என்றால் அந்த குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும், அந்த குழந்தைகளுக்கு நாம் எதை கொடுக்க வேண்டும், எவ்வாறு எதை கொடுத்து இந்த குழந்தைகளை பிள்ளைகளை வளர்த்து விட்டு சென்றால் அந்த குழந்தைகள் எங்களுக்கு என்ன செய்யும், இதை நாங்கள் சிந்தித்து யோசித்து இந்த உலகத்தை நாம் வாழ பழகிக்கொள்ள வேண்டும். சகோதரர்களே, நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், இன்று குழந்தைகளை பெற்ற தாயும் தகப்பனும் எத்தனையோ பேர்கள் பல நோய்களுக்கு ஆளாகிவிட்டார்கள். 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்து பாலூட்டி நீராட்டி எவ்வளவோ இன்னல்களுக்கும் துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் ஆளாகிய அந்த தாய் இன்று பைத்தியம் பிடிச்சவள் போன்று வீட்டிலே இருந்து கொண்டிருக்கிறாள். மழை என்று பாராது, வெயிலென்று பாராது, இரவென்று பாராது, பகலென்று பாராது, பனி என்று பாராது, கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைத்த தந்தை இன்று பைத்தியம் பிடிச்சவன் போன்று வீட்டிலே இருந்து கொண்டிருக்கிறான். பலவிதமான நோய்களுக்கு ஆளாகிவிட்டான். என்ன காரணம்? பெற்ற பிள்ளைகள் சகோதரர்களே, உனது பிள்ளை இவ்வாறு நடந்து விட்டதாம் என்றால் தாயும் தகப்பனுடைய நிலைமை முற்று முழுதாக மாறிவிடுகின்றது. உனது மகன் இந்த இடத்திலே இன்னது செய்து கொண்டிருக்கின்றானாம் என்று செய்தி வந்தால் அந்த தகப்பனும் தாயும் துடியாக துடித்து கதற ஆரம்பித்து விடுகிறார்கள். என்ன, அல்லாஹ்வுக்கு மாற்றமான செயல்களை செய்து கொண்டிருக்கிறான். அந்த அளவுக்கு எம் சமுதாயம் சென்று கொண்டிருக்கிறது. எனவேதான் 2 வருடம் பால் கொடுத்து வளர்த்தால் மட்டும் போதாது. பட்டத்தை தேடிக் கொடுத்தோம், பதவியை தேடிக் கொடுத்தோம், ஆட்சியை தேடிக் கொடுத்தோம், அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறோம் என்றால் அது போதாது. இதெல்லாம் உலக வாழ்க்கைக்கு ஒரு அங்கம். ஆனால் நாம் தேடி கொடுக்க வேண்டியதை, எதை கொடுக்க வேண்டுமோ அதை கொடுக்க மறந்துவிட்டோம், எதை சொல்ல வேண்டுமோ அதை சொல்ல மறந்துவிட்டோம். அதனால் இன்று பிள்ளைகள் என்ன செய்துகின்றார்கள்? அவர்களுக்கு எல்லாம் இருக்கின்றது, எல்லாம் இருக்கின்றது சகோதரர்களே. ஆனால் தாயோடு எப்படி பழக வேண்டும், தந்தையோடு எப்படி பழக வேண்டும், உற்றார் உறவினர்களோடு எப்படி பழக வேண்டும் தெரியாது.
எனவே நாம் இந்த விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும், மிச்சம் கவனமாக இருக்க வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு குழந்தை பிறந்து விட்டால் இஸ்லாம் என்ன சொல்லுகின்றது? முதலாவது நீங்கள் செய்ய வேண்டும் வலது காலிலே அல்லாஹ் அக்பர் அதான் சொல்லுங்கள். முதலாவது அல்லாஹ்வை பற்றி அந்த பிள்ளைய காதிலே ஊதுங்கள், வலது காதிலே அதான் சொல்லி ஊதுங்கள், இடது காதிலே இகாமத்தை சொல்லி ஊதுங்கள். அடுத்ததாக அந்த பிள்ளைக்கு 7வது தினம் வந்து விட்டது என்று சொன்னால் அந்த பிள்ளைக்கு அழகான பேரை சூட்டுங்கள், அழகான பேர் சூட்டுங்கள். இன்று எத்தனையோ பேர்கள் பேர் வைத்திருக்கின்றார்கள். அந்த பெயர்களை பெயர் வைத்தவருக்கு சொல்லுவதற்கு கஷ்டமாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு பேர் வைக்க வேண்டுமா? என்ன கூட பிள்ளைட பேரண்டா கொஞ்சம் பொறுங்க, வைஃபிட்ட கொஞ்சம் கேட்டு சொல்றேன். இல்ல பக்கத்தில் நிற்கிற அவர் குடும்பத்துக்கிட்ட என்ன பேர் பிள்ளைட பேரு சொல்ல தெரியுதில்லை, சொல்ல வாக்கி வருவதில்லை. கண்ணியமான சகோதரர்களே, அப்துல் ரஹ்மான், அப்துல்லா, முஹம்மது, இப்ராஹிம், இஸ்மாயில் இப்படியான பெயர்களை வைக்க போனால் என்ன சொல்லுகிறார்கள்? இதெல்லாம் ஒரு பேரா? இதை இப்ப வைக்கிற பேரா இருக்கு இந்த நவீன காலத்தில்? இந்த நவீன காலத்தில் அல்லாஹ் அக்பர். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு பிள்ளைக்கு பேர் கேட்டு வந்தாங்க, எழுதி கொடுத்தேன். தூபா ஆண்டு வைங்கன்னு சொல்லி, பாத்திமா தூஃபா ஆண்டு வைங்க, அதை தூபா ஆண்டு வைங்கன்னு சொல்லி எழுதி கொடுத்தேன். ஆனா அந்த பெயர் வச்சதோ வைக்கலையோ தெரியல. ஒரு 4 மாசத்துக்கு பின்னால அந்த பிள்ளைக்கு கண்ணூர்னு சொல்லி கொஞ்சம் வாங்க ஹஸரத் ஊதி பார்க்கணும்னு போனேன். என்ன சொன்னாங்க? பிள்ளை பேரை கேட்டேன். சொன்னாங்க இன்னும் பேர் வைக்கல ஹஸரத்டா, 4 மாசம் ஆயிட்டு. அப்ப என்ன சொல்லி கூப்பிடுறீங்க? பேபி என்று கூப்பிடுறேன்டா. இந்த கல்வி மாநகரத்தில் நடந்த சரித்திரம் இது. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னும் சில நாட்களுக்கு பின்னால கண்டு கேட்டேன், என்ன பேர் வச்சுட்டீங்களான்னு கேட்டேன். ஆமா வச்சாச்சு. என்ன பேரு? தூஃபாண்டு வச்சிருக்கேன்டாங்க. அந்த 4 மாசத்துக்கு முன்னால இந்த பேரை வச்சிருக்கலாம் தானே. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பேர்ல இன்றைக்கு முதல் பேர் தேடுறாங்க, சோட் பேர் தேடுறாங்க. ஆனா அன்றைக்கு பேரை வச்சுட்டாங்க, சரியான கருத்து இல்லை, அதுக்கு சரியான பொருள் இல்லை. கொஞ்சம் யோசிக்கணும். அல்லாஹ் தந்த சொத்து, அல்லாஹ் தந்த அமானிதம். அந்த பிள்ளைக்கு நாங்கள் வைக்கிற பேரு பதுவா மாறிவிடக் கூடாது, பதுவா மாறக்கூடாது, துவாவாக மாறணும். துவா. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதுக்கு பின்னால அந்த பிள்ளையுடைய தலைமுடிய இறக்கணும். அதுக்கு பின்னால அந்த பிள்ளைக்கு நாங்க என்ன செய்யணும்டா, அகீகா கொடுக்கணும். யாரிடத்துல வசதி வாய்ப்பு இருக்குமோ அவங்க கொடுத்து கொள்ளலாம். நம்ம இன்றைக்கு நினைக்கிறது அகீகான்னு சொன்னா ஆடு, ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்தா 2 ஆடு, பொம்பளை பிள்ளை பிறந்தா 1 ஆடு கொடுக்கணும். இதை என்ன செய்யறோம்னு சொன்னா அறுத்து ஊருக்கெல்லாம் பங்கு வைக்கணும் அப்படின்னு நினைச்சு கொண்டிருக்கிறோம். இப்ப நிறைய பேர் யோசிச்சு கொண்டிருக்கிறாங்க, எப்படி கொடுக்கிறது? இத்தனை குடும்பம் இருக்குது, ஒரு ஆடுண்டா எப்படி அறுத்து எத்தனை பேருக்கு வாங்கி பங்கு வைக்கிற? ஒரு ஆட்டை கொண்டாந்து அறுத்தா 25-30 கிலோன்னு சொல்லி நிறுத்த தருவாங்க. இங்க கொண்டாந்து பார்த்தா எல்லாத்தையும் கழிச்சு போட்டு ஒரு 10 கிலோ வரும். எத்தனை பேருக்கு கொடுக்குற? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிகாட்டலை நாங்கள் ஓரமா ஒதுக்கின காரணத்தினால நாங்களே சும்மா தேவையில்லாத தள்ளி எங்களோட தலையில போட்டுக்கொண்டோம். கண்ணியமான சகோதரர்களே, அதை அறுத்து சமைச்சு இனிப்பு பண்டம் போட்டு சமைச்சு அந்த பிள்ளையினுடைய பாப்பா உம்மா, அவனுடைய அப்பா அம்மா அம்மா குடும்பம் அவ்வளவு பேரும் சாப்பிட்டு சந்தோஷத்தை கொண்டாடதான் அக்கீக்கான்னு சொல்றது. ஊருக்கு பங்கு வைக்கிறது இல்லை. 2 மாடு கொடுக்கணும் ஹஸரத், என்ன செய்யற? காணா வரும், ஒரு மாடு கொடுக்கலாமா? கொடுங்க, பிரச்சனை இல்லை, கொடுங்க, சதக்காவாக போய் சேரும். ஆனா நீங்க ஏன் பாரத்தை சுமையாக எடுத்துக்கொள்றீங்க? நபிகளார் காட்டின வழிமுறைக்குள்ள நில்லுங்களேன். கண்ணியமான சகோதரர்களே, எனவேதான் இந்த விஷயத்தில் நாங்கள் கவனமாக இருக்கணும். அது மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கு பின்னால் இந்த குழந்தைகளை எப்படி நாங்கள் வளர்க்கணும் என்றும் எங்களுக்கு தெளிவாக சொல்லி இருக்கிறாங்க. நாங்கள் சரியா வளர்க்கல என்று சொன்னா பெரிய நஷ்டம். அந்த பிள்ளை பேச ஆரம்பிக்க போகக்குள்ளேயே என்ன சொல்லிக் கொடுக்கணும்? அந்த பிள்ளைக்கு அல்லாஹ்வை பற்றி சொல்லிக் கொடுங்க,
அல்லாஹ் என்று சொல்லிக் கொடுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிக் கொடுங்க, முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லிக் கொடுங்க. அந்த பிள்ளை ஈமானோட வளரும், ஈமானோட வளரும். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ்ரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்று சொல்லக்கூடியவர் அவங்களுடைய ஒரு நபியா அல்லது ஒரு வலியா அல்லது ஒரு ரசூலா, இப்படி பல கருத்துகள் இருந்தாலும் ஆனா சூரத்துல் லுக்மான் என்று ஒரு சூறாவே இருக்கிறது. அவ உலகத்தில் பெரிய ஒரு ஞானம் பெற்றவர்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் சூரத்துல் லுக்மானில தன்னுடைய மகனுக்கு எப்படி உபதேசம் செஞ்சாங்க, எப்படி இந்த பிள்ளைய வளர்க்கணும், எப்படி நடந்து கொள்ளணும், இந்த பிள்ளை நாம் எப்படி இந்த பிள்ளை உலகத்தில் வளர்த்து விட்டு போகணும் என்கிறத லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எப்படி சொன்னாங்கிறத அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். சொன்னாங்க, யா புனையே, என் அன்புக்குரிய மகனே, சொன்னாங்க என் சின்ன மகனே, என் அன்புக்குரிய மகனே, லா துஷ்ரிக் பில்லாஹ், லா துஷ்ரிக் பில்லாஹ், நீங்க அல்லாஹ்வுக்கு எதையும் இணை வச்சிடாதீங்க, அல்லாஹ்வுக்கு எதையும் இணை கற்பித்து விடாதீர்கள். முதலாவது சொல்லிக் கொடுக்கணும். வானத்தை படைச்சவன் மகனே அல்லாஹ், பூமியை படைச்சவன் மகனே மகளே அல்லாஹ், இந்த ரெண்டுக்கும் மத்தியில் இருப்பதை படைச்சவன் அல்லாஹ், இந்த உலகத்தின் அவனுக்கு எந்த இணை துணையற்றவன் அல்லாஹ். அவனுக்கு பிள்ளைக்கு சொல்லிக் கொடுங்க. சொல்றாங்க, மகனே அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடாதீர்கள், அல்லாஹ் அல்லாதவற்றை நீங்கள் வணங்கி விடாதீர்கள், இந்த உலகத்தில் எதையும் அல்லாஹ்வுக்கு நிகராக கொண்டு வந்து விடாதீர்கள். அல்லாஹு ஸமத், அவன் தனித்தவன், அவன் தனித்தவன், அல்லாஹ் தேவையற்றவன், அவன் புறப்படவில்லை, பிறவும் இல்லை, புறப்படவும் இல்லை யாராலும், அவனுக்கு நிகராக யாரும் இல்லை. அந்த லா துஷ்ரிக் பில்லாஹ் என்ற அந்த சொல்லுக்குள்ளே நிறைந்த வார்த்தைகளை லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் பிள்ளைக்கு சொன்னார்கள், மகனுக்கு சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், என் அன்புக்குரிய மகனே, நீங்கள் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு இணை வைப்பதிருக்கிறது, அது ஆகப்பெரிய பாவம், ஆகப்பெரிய பாவம். நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடாதீர்கள் என்பதை லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லி காட்டினார்கள். இன்னும் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவேதான் குழந்தை பாக்கியம் ஒரு மனிதனுக்கு கிடைத்து விட்டால் சந்தோஷம் அடையணும், சந்தோஷம் அடையணும். குழந்தையை கண்டுவிட்டோம் என்ற சந்தோஷம் மட்டும் இருக்கக்கூடாது. இந்த பிள்ளையை நான் எப்படி வளர்த்து சுவர்க்கத்துக்குரிய ஒரு குழந்தையாக நாம் மாற்ற வேண்டும் என்று எங்களுடைய உள்ளங்களிலே உடம்பெல்லாம் இரத்தம் ஓடுவது போன்று எங்களுடைய உள்ளத்திலும் உடம்பிலும் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த பிள்ளையின் மூலமாக நானும் சொர்க்கத்துக்கு போக வேண்டும், இந்த பிள்ளையும் சுவனத்துக்கு போக வேண்டும் என்று. கண்ணியமான சகோதரர்களே, அந்த காலத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலம் ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொல்லக்கூடிய காலத்திலே குழந்தை பிறந்து விட்டது என்று சொன்னால், அவர்களுக்கு சொன்னால், உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்துடுச்சு அல்லது பெண் குழந்தை பிறந்துட்டு இப்படி என்று சொல்லி நன்மாராயம் கூறப்பட்டால் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான், இதா புஷ்ஷிர அஹதுஹும் பில் உன்ஸா, உங்களுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துட்டு என்று சொன்னா லல்ல வஜ்ஹுஹு, அவருடைய முகங்களெல்லாம் அப்படியே மாறி போயிடும். ஆண் குழந்தை பிறந்தன்னு சொன்னா அவனுக்கு முகம் அப்படி மாறாது. ஆனா பெண் குழந்தை பிறந்துட்டு சொன்னா அவனுடைய முகமெல்லாம் அப்படியே மாறி போயிடும். எப்படி ஒருத்தனுக்கு கோபம் வந்தா அவனுடைய முகம் இருக்குமோ இதே போல அவனோட முகம் மாறி போயிடும் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். என் அன்புக்குரிய சகோதரர்களே, ஆனால் அந்த ஜாஹிலியத்து மக்கள் பெண் குழந்தை என்றால் ஒரு வகையாக நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மண்ணுக்கு மேலே வந்து, ஆனால் அந்த சமுதாயம் எண்ணிக்கொண்டிருந்த எண்ணத்துக்கு மாற்றமாக அந்த சமூகத்துக்கு பாடம் படிப்பித்தார்கள். பெண் குழந்தை என்பது மிகவும் ஒரு பெருமதியான ஒரு சொத்து. அந்த பெண் குழந்தை தான் இந்த உலகத்துக்கு சமுதாயம் உருவாகுவதற்கு காரணம் கர்த்தாவாக இருக்கின்றார்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்துக்கு எடுத்துவிட்டு சொன்னார்கள். என் அன்புக்குரிய சகோதரர்களே, எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கக்கூடிய இந்த சொத்தை, இந்த பாக்கியத்தை நாம் வீணான முறையிலே கழித்தோம் என்று சொன்னால், இந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைக்கு சொன்ன அந்த உபதேசத்துக்கு மாற்றமாக நாம் பிள்ளைகளை வளர்த்தால் அந்த பிள்ளைகள் முற்றிலும் மாற்றமாக மாறிவிடுவார்கள். எங்களுக்கு துரோகம் செய்கின்றவர்களாக மாறிவிடுவார்கள். நன்றி கெட்டவர்களாக அந்த பூமிக்கு மேலே நடப்பார்கள். எத்தனையோ பிள்ளைகளை பார்க்கிறோம் சகோதரர்களே, எத்தனையோ பிள்ளைகளை.
நாம் ஒவ்வொருவரும் சூரத்துல் லுக்மானிலே இருக்கக்கூடிய இதோட சம்பந்தப்பட்ட பிள்ளைக்கு எப்படி அவர்கள் செய்த உபதேசம் அதை நாங்கள் கொஞ்சம் படிச்சு பார்க்க வேண்டும். நாம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்க வேண்டும். இப்படித்தான் எனக்கும் கிடைத்தால் என் பிள்ளையோடு நாம் நடந்து கொள்ளுவேன் என்ற அந்த எண்ணம் எங்களுக்கு உருவாகும். சொன்னார்கள், என் அன்புக்குரிய மகனே, என் சின்ன மகனே, நீர் இந்த உலகத்திலே வாழுகின்ற காலத்திலே நீ என்ன செய்ய வேண்டும் என்றால், மக்களுக்கு நன்மையை ஏறக்கூடிய மனிதனாக இருக்க வேண்டும், தீமையை தடுக்கின்ற மனிதனாக இருக்க வேண்டும், தொழுகையை நிலைநாட்டுகின்ற மனிதனாக இருக்க வேண்டும். சொன்னார்கள், அக்கிமிஸ் ஸலா, மகனே நீ தொழுகையை நிலைநாட்டுவீராக நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முரு அவ்லாதக்கும் பிஸப்இ ஸினீன், 7 வயசுல உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்க தொழுக சொல்லுங்க, தொழக்கொண்டு ஏறுங்க என்று சொன்னாங்க. அப்படி இல்லை என்று சொன்னா 10 வயசுல வதரிபூஹு பிஅஷ்ரி ஸினீன், 10வது வயதில் அந்த பிள்ளைக்கு நீங்க அடியுங்க என்று சொன்னார்கள். அதற்கும் முறை ஒன்று இருக்கின்றது. அடிக்கின்றால் எப்படி என்பதையும் நாம் கற்று தெரிந்து அடிக்க வேண்டும். ஆகவேதான் அன்புக்குரிய சகோதரர்களே சொன்னார்கள், என் அன்புக்குரிய மகனே, அக்கிமிஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்டுங்கோ, வஅமுர் பில் மஅரூஃப், நன்மையை கொண்டு மக்களுக்கு ஏவுங்கோ, வன்ஹ அனில் முன்கர், தீமை நடக்க கண்டால் நீங்கள் பார்த்து கொண்டு போகாதீங்க, அதை நீங்க தடுங்கன்னு சொன்னாங்க. உங்களுக்கு ஏதாவது ஏற்பட்டால் துன்பம் ஏற்படும், துயரம் ஏற்படும், இப்படியான கட்டத்திலே பல சிரமங்கள் ஏற்படும் மகனே. அந்த நேரத்திலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், நீங்கள் வஸ்பிர், பொறுமையாக இருந்து கொள்ளுங்க. அப்படி இருக்கிறது, இதுதான் செயல்கள்ல மிகவும் உறுதி மிக்கது என்பதையும் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். மேலும் சொன்னார்கள், என் அன்புக்குரிய மகனே, நீங்கள் மக்களோடு அன்பாக பழகிக் கொள்ளுங்கள், இரக்கமாக நடந்து கொள்ளுங்கள், மக்களோடு கோபதாபமாக நடந்து கொள்ளாதீர்கள், சண்டை சச்சரவுகளுக்கு நீங்கள் செல்லாதீர்கள், அவர்கள் மக்களோடு மக்களாக சிறப்பாக நடந்து கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் நடக்கும்போது அந்த மக்களை நீங்கள் கண்டு, அவர் இப்படி இருக்கிறார், இவர் இப்படி இருக்கிறார் என்று உங்களுடைய முகத்தை நீங்கள் சுளிக்க வேண்டாம், மற்ற பக்கம் திருப்பிக் கொள்ள வேண்டாம் என்பதை அழகாக சொல்லிக் கொடுத்தார்கள். மேலும் சொன்னார்கள், நீங்கள் நடக்கின்ற போது அமைதியாக நடங்கள், கர்வம் கொண்டு நடக்காதீர்கள், பெருமை அடித்துக் கொண்டு நடக்காதீர்கள். வலா தம்சி ஃபில் அர்தி மர்ஹா, நீங்கள் பூமியிலே பெருமை அடித்தவர்களாக நடக்காதீர்கள். இதையும் சொன்னார்கள். மேலும் சொன்னார்கள், நீங்கள் மக்களோடு பேசுகின்ற போது மிகவும் சத்தமாக பேச வேண்டாம், சத்தம் போட்டு பேச வேண்டாம் என்று சொன்னார்கள். ஆனால் அப்படி பேசுவது அது மக்களுக்கு வெறுப்பை ஏற்படுத்தும், உங்களிலே ஒரு வகையான வெறுப்பை உண்டாக்கும். ஏனென்றால் மிகவும் சத்தம் போடுவது, கூச்சலிடுவது இருக்கிறது, இது ஆக சத்தத்திலே மிகவும் கழுதையினுடைய சத்தம்தான் மிகவும் வெறுக்கத்தக்க சத்தம், மிகவும் அருவருப்பான சத்தம் என்பதை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி வழங்கப்படுத்துகின்றான். இதை லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனுக்கு சொல்லிக் கொடுக்கின்றார்கள். என் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த விஷயத்திலே நாங்கள் கவனமாக செலுத்த வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தந்த இந்த பாக்கியத்தை நாம் பாக்கியமாக நினைக்கவில்லை என்றால், அதை நாங்கள் துச்சமாக மதித்தோம் என்றால், ஆனால் அல்லாஹ் எங்களுக்கு அதை எதிரியாக மாற்றி விடுவான். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே ஒரு இடத்திலே சொல்லுகின்ற போது சொல்லுகிறான், இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா என்று சொல்லுகிறான். உங்களுடைய பொருளும், நீங்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய பொருளும், உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுக்கு சோதனை என்று சொன்னார். அல்லாஹ் தஆலா சொல்லிக்கிறார், உங்களுக்கு சோதனை என்று சொல்லுகிறான். கண்ணியமானவர்களே, எப்பொழுதோ அந்த பிள்ளைக்கு நாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை கொடுக்க வேண்டும் என்று சொன்னாரோ அதை கொடுக்க மறந்து விட்டோமா? எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய சொத்துக்கள், இதன் அமானிதம், இதை நாங்கள் சரிவர நிறைவேற்றவில்லையா? இதுதான் எங்களுக்கு இந்த உலகத்திலே யமனாக மாறும், அதுதான் ஆகப்பெரிய சோதனையாக மாறும். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, அதனால் தான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய சொத்துக்கள், உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு சோதனை என்று சொல்லுகிறான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா. எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே,
இந்த விஷயத்திலே நாங்கள் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறான் என்று சொன்னால் அந்த சொத்துக்கள் சிறப்பாக பயன்படுத்தப்பட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள், இன்னலி குல்லி உம்மத்தின் ஃபித்னா, ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு சோதனை இருந்தது, ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு சோதனை இருந்தது. ஆனால் ஃபித்னத்து உம்மத்தி, எனது சமுதாயத்தினுடைய சோதனை என்ன தெரியுமா? அல் மால் என்று சொன்னார்கள். அல் மால், பணம் இருந்தால் எதுவும் செய்யலாம் என்பது அல்ல, பணத்தை வைத்து எதுவும் செய்யலாம் என்பது அல்ல. ஆனால் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு தந்திருக்கிறான் என்றால் அதை நாம் நன்றியுள்ள முறையில் பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ்விடத்திலே இருந்து நன்மை கிடைக்கக்கூடியதாக பயன்படுத்த வேண்டும். இந்த உலகத்திலே நாம் அவைகளை சரியாக மதிக்காமல், அதற்குரிய நன்றியை நாம் செலுத்தாமல், அதை நாம் வீண்விரயமாக அல்லாஹ்வுக்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய முறையிலே எங்களுடைய சொத்துக்களை நாம் செலவழித்து விட்டோம் என்றால் நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அதை போன்று கை சேதம் எதுவும் இருக்க மாட்டாது. ஏனென்றால் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிவிட்டான். என்ன சொல்லுகிறான் தெரியுமா? அல்லாஹ்வுடைய குர்ஆன் என்ன சொல்லுகின்றது? இந்த மனிதன் சொல்லுவானாம், லவ்லா அഖர்தனி இலா அஜலின் கரீப், யா அல்லாஹ் என்னை கொஞ்சம் பிற்படுத்து, என்னை கொஞ்சம் பிற்படுத்து யா அல்லாஹ். என்னத்துக்கு சொல்லுவானாம்? முதலாவது எனக்கு இருக்கிற சொத்துக்களை எல்லாம், இந்த பணத்தை எல்லாம், இந்த பொருளை எல்லாம் தர்மம் செய்து விட்டு வருகிறேன் என்று சொல்லுவான். தர்மம். மரணம் நெருங்கியது, மரணம் பிடிக்க ஆரம்பித்து விட்டது, கைகாலெல்லாம் ஆடிக்கொண்டிருக்கிறது, ரோஹு அண்ணா இன்ன போகுது, சத்ராத்துடைய நிலைமையில துடிச்சு கொண்டிருக்கிறாரு. இந்த நேரத்தில் என்ன சொல்றாரு? யா அல்லாஹ் என்ன கொஞ்சம் பிற்படுத்தினா நான் தர்மம் செய்வேன் என்று சொல்லுவாரு. அதுக்கு பிறகுதான் சொல்லுவாரு, நான் நல்லடியார்களில் ஒருத்தனாக ஆகிவிடுவேன் யா அல்லாஹ் என்று சொல்லுவாரு. கண்ணியமானவர்களே, கியாமத்துடைய நாள் நெருங்குகின்ற சந்தர்ப்பத்திலே எத்தனையோ மக்கள் என்ன செய்வார்கள்? தன்னுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய சொத்துக்களை, பொருள்களை தலையிலே சுமந்து கொண்டு வீடு வீடாக சென்று தட்டுவார்கள். வீடு வீடாக சென்று தட்டுவார்கள். வீட்டை திறந்து என்னென்று கேட்பார்கள். சொல்லுவார்கள், இதை நீங்கள் இந்த சதக்காவை எடுத்துக்கொள்ளுங்கள், இந்த சதக்கா பொருளை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லுவார்கள். அவர்கள் சொல்லுவார்களாம், இல்லை இல்லை, எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு போதுமான அளவு இன்று இருக்கிறது, இன்ஷா அல்லாஹ் நாளை கொண்டு வாருங்கள் பார்க்கலாம் என்று சொல்லுவார்கள். அடுத்த நாள் கொண்டு வருவார்கள். அடுத்த நாளும் இதே மாதிரி சொல்லுவார்கள். ஒவ்வொரு வீடு வீடாக தட்டுவார்கள். கியாமத்துடைய நாள் வந்த சந்தர்ப்பத்திலே கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படியான ஒரு சந்தர்ப்பம் வருவதற்கு முன்னால், லவ்லா அഖர்தனி இலா அஜலின் கரீம் என்று சொல்வதற்கு முன்னால் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய பிள்ளை செல்வம், பொருள் செல்வம், இந்த இரண்டையும் நாம் சரியாக நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதை ஏன் அல்லாஹ்வே சொல்லிவிட்டானே சொல்லுகிறான். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், அல் மாலு வல் பனூன் ஜீனத்துல் ஹயாத்தித் துன்யா, இந்த உலகத்துடைய அலங்காரம் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். உங்களிடத்தில் இருக்கிற சொத்துக்கள் அது மட்டுமல்ல, உங்களுடைய பிள்ளைகள் இதெல்லாம் அலங்காரம், இந்த உலகத்துடைய அலங்காரம் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் இதையெல்லாம் நீங்கள் பாவிக்க வேண்டிய முறையிலே பாவித்துக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் அல் பாக்கியாத்து சாலிஹாத் என்று சொல்லக்கூடிய நல்ல அமல்கள் இருக்கிறது, அதை நீங்கள் யாரும் விட்டுவிடாதீர்கள். அதை நீங்கள் விட்டுவிடாதீர்கள். அது இந்த உலகத்துக்கு மறுமைக்கும் உங்களுடைய பயணத்துக்கு கட்டு சாதனமாக மாறும் என்பதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். என் அன்புக்குரிய சகோதரர்களே, எனவேதான் அல்லாஹ் இந்த குழந்தை பாக்கியத்தை தந்திருக்கின்ற எங்களுக்கு நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற அந்த என்ன ஏற்பாடுகளோ அதை நாங்கள் கபூல் செய்து குழந்தைகளை சீரும் சிறப்பாக வளர்க்க வேண்டும். இதை ஒரு குறுகிய நேரத்துக்குள்ளே சொல்லி முடிப்பது என்பது இல்லை, இயலாது. ஏனென்றால் குழந்தை வளர்ப்பு என்ற தலைப்பிலே கிட்டத்தட்ட 1023 பக்கங்கள் கொண்ட 2 கிதாபுகள் எழுதப்பட்டிருக்கின்றது. அதாவது இன்று ஜித்தாவிலே அங்கே இருக்கக்கூடிய சர்வகலாசாலை பல்கலை, அதாவது அந்த லைப்ரரியிலே வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த புத்தகம், இந்த கிதாபு கண்ணியமானவர்களே 300 அதாவது தலைப்புகள் இடப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு தலைப்பையும் பற்றி பேசுவதென்றால் சிந்தனை செய்து பாருங்கள். இதற்கு 300 தலைப்புகள் கொண்ட இவ்வளவு பெரிய கிதாபுகள் தேவையா? குழந்தையை வளர்ப்பதற்கு நாம் யோசிக்கலாம்.
சிந்திக்கலாம். கண்ணியமானவர்களே, குழந்தை பிறந்ததிலே இருந்து இன்னும் ஒரு கிதாப் எழுதப்பட்டிருக்கின்றது. சிரியாவிலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு அறிஞர், ஒரு டாக்டர் எழுதியிருக்கின்றார். கிட்டத்தட்ட 724 பக்கங்களை கொண்ட ஒரு கிதாபு. கண்ணியமானவர்களே, அதிலே அதாவது ஒரு குழந்தையை பெற்றதிலே இருந்து கடைசியிலே திருமணம் முடித்து எப்படி கொடுக்க வேண்டும் அது வரைக்கும் அந்த பிள்ளையுடைய கவனிப்பை பற்றி அந்த கிதாப் அழகாக கூறிக்கொண்டிருக்கின்றது. அந்த அளவுக்கு குழந்தையை பெற்றெடுத்தால் மட்டும் போதாது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குழந்தைக்கு நீங்கள் ஒழுக்கத்தை கற்பியுங்கள் என்று சொன்னார்கள். அதுதான் ஒரு அறிஞர் சொல்லுகின்றார், லேசல் யத்தீமு கது மாத்த வாலிதுஹு, பிள்ளை அதாவது தகப்பன் மரணித்து விட்டால் அவரை நீங்கள் அனாதை என்று சொல்லாதீர்கள். இன்னல் யத்தீம, உண்மையிலேயே அனாதை யார் என்று சொன்னால் லா, அதாவது எவனுக்கு அறிவும் ஒழுக்கமும் இல்லையோ அவன்தான் அனாதை என்று சொன்னார்கள். ஏனென்றால் கண்ணியமானவர்களே, அவனிடத்தில் ஒழுக்க விழுமியங்கள் இல்லை என்றால் இன்று பாருங்கள், ஒரு ஆசிரியரை மதிக்க தெரியாது, ஒரு பெரிய மூத்தவரை மதிக்க தெரியாது, ஒரு தாய் தகப்பனை மதிக்க தெரியாது என்றால் அவனிடத்திலே ஒழுக்கம் இல்லை என்பதுதானே அர்த்தம். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சிந்தனை செய்து பாருங்கள். இன்று இந்த வாலிப சமுதாயம் பிள்ளைகள் பெற்று கஷ்டப்பட்டு வளர்த்து இந்த பிள்ளைகள் செய்கின்ற அநியாயத்தின் காரணமாக எவ்வளவோ பெரிய தாயும் தகப்பனும் எவ்வளவு கஷ்டப்படுகின்றார்கள். ஒரு வாலிபர் ஒரு 10 நாளைக்கு முன்னால என்ன சந்திக்கணும் என்று வந்தாரு. வந்த நேரத்தில் அப்ப அவர் நான் ரோட்ல சுற்றி நிற்கிறாரு, இந்த வீட்டுக்கு முன்னால சுத்தி நிற்கிறாரு. ஒரு ஆள் வந்து கேட்டார், என்ன நீங்க எப்படி நிற்கிறீங்க? இல்லை, நான் மௌலியை சந்திக்க வந்திருக்கிறாரு. அப்ப சரி என்று சொல்லிட்டு அவர் வர சொல்லுங்க சொல்லி கூப்பிட்டு பேசிக்கொண்டிருக்கிறேன். ஒரு 20 வயசு உச்சம் இருக்கும். கண்ணியமான சகோதரர்களே, அவர் போதை வஸ்துக்கு எந்த அளவுக்கு அடிமையாயிட்டார் என்று சொன்னா, எந்த அளவுக்கு அடிமைண்டா கட்டியாகி அவரால் என்ன பேசுறார் என்று சொல்லி அவருக்கு தெரியாது. எந்த வீட்டுக்கும் அவருடைய வீட்டுக்கும் இடப்பட்ட தூரம் ஒரு 20 அல்லது 30 மீட்டர் தான் இருக்கும். அவர் சொல்றாரு, என்ன தம்பி தேடுனீங்கன்னு கேட்டா, நான் உங்களை அடிக்கடி சந்திக்கணும் என்று முயற்சி செஞ்சேன், எனக்கு பைஸ்கல் இல்லாதால வந்து கொள்ள கிடைக்கல அப்படின்னு. நீங்க எங்க இருந்து வாரீங்கன்னு கேட்டேன். நான் இடத்த சொன்னாரு. ஆனா அவர் அந்த இருக்கக்கூடிய அந்த இடைவெளி ஆக ஒரு 30 மீட்டர் இருக்கும். சரி, அவரோட பிரச்சனை என்னன்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, எனக்கு ஒரு வாள் ஒன்று இருந்துச்சு, அந்த வாள் எங்க போயிச்சுன்னு தெரியல, அதான் பெரிய யோசிச்சிருக்கேன், கவலையோடு இருக்கேன் சொன்னாரு. அப்படியா, எங்க உங்களுக்கு எப்படி கிடைச்ச அந்த வாள்னு கேட்டேன். அது எனக்கு மேல இருந்து வந்துச்சுன்னு சொன்னாரு. எங்க இருந்து வந்துச்சாம்? மேல இருந்து வந்துச்சாம். மேலண்டா எங்க? அல்லாஹ் கிட்ட இருந்து வந்திருக்க அவருக்கு வாள் உண்டு. அப்ப என்ன கதைக்கிறார் அவர்களுக்கு தெரியாம பேசுறாரு, என்ன பேசுறான்னு தெரியாது. அந்த போதை வஸ்துக்கு அடிமையாகி அவனுடைய மூளையில என்ன இருக்கோ தெரியல, அவன் என்ன பேசுறான்னு தெரியல. கடைசியில சொல்றான், அந்த வாள் ஒரு நாள் நான் அந்த ஏரியாவில் உள்ள சிசிடிவி கேமராவில் எல்லாம் பார்த்தேன், இந்த வாள் கிடைக்குமான்னு பார்த்தேன், இன்னும் எனக்கு கிடைக்கல என்று சொல்லி திடீர்னு சொன்னான். இல்ல, இப்ப அந்த வாள் இப்ப எனக்கு பக்கத்துல இருந்துச்சு, ஆனா கையை போட்டு நான் பிடிச்சேன், ஆனா என்ன கை கரண்ட் அடிச்சிட்டுன்னு சொன்னான், என்ன கையில கரண்ட் அடிச்சிட்டுன்னு சொன்னான். அப்ப நான் யோசிச்சேன், இதுவும் ஒரு வயரடிப்பட்ட கேஸ் தான், தயவு செய்து தம்பி எனக்கு ஒரு வேறொன்று இருக்குது, நான் போறேன், நீங்க எழுந்திட்டு போங்க, பிறகு வாங்கன்னு சொல்லி அனுப்பிட்டேன். 20 வயசுக்கு உட்பட்ட பொடியன் உண்டு. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கொஞ்சம் நாம கவலைப்படணும். இன்றைக்கு நிறைய சமுதாயம் ஒரு தாயும் தகப்பனும் பெத்தெடுத்த பிள்ளைகளினால மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. சில பிள்ளைகளை வீட்டுக்குள்ளேயும் அடைச்சி வச்சு சில தாய் தகப்பன் வச்சிருக்கிறாங்க. ஏனென்றா இந்த பிள்ளை வெளியே போனான்னு சொன்னா அவ்வளவுதான், வெளியே போனா இந்த பிள்ளையோட நிலைமை மாறிடும். அதனால வீட்டுக்கு வச்சு அடைச்சு அந்த பிள்ளைகளை வச்சு வளர்த்து அவனும் ஒரு வகையான நோயாளி ஆயிட்டான். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் இந்த விஷயம் எங்களுடைய உள்ளத்துல இருக்கிறது மட்டுமல்ல, எங்களுடைய சமுதாயத்துல எத்தனையோ விடயங்கள் நடந்து கொண்டிருக்குது. இது ஒரு விழிப்புணர்வாக இந்த சமுதாயத்தில் நல்ல மறுமலர்ச்சி ஏற்படுத்தணும், இந்த பிள்ளைகளை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் என்று சொல்லி பாடசாலைகளில் பேரண்ட்ஸ்மார வாங்க ஒரு கவுன்சிலர் வந்திருக்கிறாரு, இது சம்பந்தமாக பேச வேண்டியிருக்கேன்னு சொன்னா தாய் தகப்பன் நிலைமை என்ன? பார்த்தா 2 பேரு 3 பேரு 5 பேரு 10 பேரு அங்க இருக்கிற ஆசிரியர்கள் தலையில கை வச்சு கொண்டிருக்கிறான். அப்ப இந்த பேரண்ட்ஸ் இப்படி இருந்த பிள்ளைகள் நிலைமை என்ன ஆகும்? கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,
அன்பின் சகோதரர்களே, இஸ்லாமியர்களே, எனவேதான் பிள்ளைகளுக்கு நாம் நல்ல பண்புகளை, நல்ல ஒழுக்கங்களை, நல்ல விழுமியங்களை கற்றுக் கொடுப்பது எங்கள் மீது கட்டாய கடமை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. பணத்தை தேடிக் கொடுக்கின்றோம், பட்டம் பதவியை எல்லாம் தேடிக் கொடுக்கின்றோம். ஆனால் இதை கொண்டு எங்களுடைய பிள்ளை எங்களுக்கு சொர்க்கத்துக்கு கொண்டு போகுமா? இல்லை சகோதரர்களே. ஆனால் எங்களுடைய பிள்ளைகளை நாம் நல்ல ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக வளர்ப்பது எங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லையா, இதா மாத்தல் இன்சான் இன் கத்த அமலுஹு இல்லா மின் ஸலாதா, ஒரு மனிதன் மௌத்தாய் போய்விட்டான் என்று சொன்னால் எல்லாமே முடிந்து போய்விடும், 3 விஷயத்தை தவிர என்று சொன்னார்களே. அதில் ஒன்று என்ன சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அதில் ஒன்று என்ன சொன்னார்கள்? வலதுன் சாலிஹுன் யதுலஹு, வலதுன் சாலிஹுன், சாலிஹான பிள்ளையாக இருக்கணும். எதுலஹு, அவர்கள் மௌத்தா போயிட்டாங்க, அவன் மண்ணறையில் அடக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனா இந்த பிள்ளைகள் என்ன செய்யுது? இந்த அம்மாக்கு வாப்பாக்காக வேண்டி அழுது அழுது அல்லா இடத்துல கேட்டுக்கொண்டிருக்குது. இன்றைக்கு சிலர்களை பார்த்தா அல்ஹம்துலில்லாஹ் வாப்பா தாய் தகப்பன் தெரிஞ்சிட்டாங்களுக்காக வேண்டி கபரடியை போயிட்டு அந்த பிள்ளைகள் அழுது அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறாங்க. ஏன்? அந்த தாயும் தகப்பனும் அந்த பிள்ளைகள் அப்படி வளர்த்திருக்கிறாங்க. அந்த தாயையும் தகப்பனையும் அந்த பிள்ளைகள் இந்த உலகத்தில் அப்படி பார்த்திருக்கிறாங்க சகோதரர்களே. அதனால அந்த பிள்ளைகள் கண் கலங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அன்றைக்கு இன்னும் சிலர்களை பார்த்தா தாயின் தகப்பனை பற்றி கணக்கே இல்லாமல் இருக்கிறாங்க. கணக்கே இல்லை. இவ்வளவு கஷ்டப்பட்டு பெற்றங்களை வளர்த்திருக்கிறாங்களே, எண்ணமே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த விஷயத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகிய முன்மாதிரியாக இந்த உலகத்திலே நடந்திருக்கிறார்கள், வழிகாட்டியிருக்கிறார்கள். எங்களுக்கு சொல்லாத எதையும் நபி அவர்கள் சொல்லாமல் இல்லை, சொல்லிவிட்டுத்தான் போயிருக்கிறார்கள். ஆகவேதான் நாம் ஒவ்வொருவரும் இந்த விடயத்திலே கவனம் எடுத்து அல்லாஹ்வுடைய அன்புக்குரிய, அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரிய நல்ல பண்புள்ள மக்களாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பிள்ளைகளை சிறந்த நல்ல ஜேசிலர்களாக ஆக்கியருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய மனைவி மக்களை நல்ல பண்புள்ளவர்கள் ஆக்கியருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களை விட்டும் பிரிந்து மண்ணறையிலே வாழுகின்ற எங்களுடைய தாயும் தகப்பன், எங்களுடைய உற்றார் உறவினர்களுடைய கபர்களை பிரகாசம் உள்ளதை ஆக்கியருள்வாயாக. உலகத்திலே வாழுகின்ற முஸ்லிம்களை முஸ்லிம்களாக வாழ வைப்பாயாக. யா அல்லாஹ், இன்று பலஸ்தீன் நாட்டிலே முஸ்லிம்கள் தவித்து துளியாக துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ், அவர்களுக்கு எல்லா நிலைமையிலும் உதவி செய்தருள்வாயாக. அவர்களை பொருந்திக் கொள்வாயாக. அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தருள்வாயாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கஸீரா வ அஷ்குருஹு ஷுக்ரன் ஜஸீலா. والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله جند الله. أما بعد، أرسله بالحق بشيرا ونذيرا بين يديه الساعة، ومن يطع الله ورسوله فقد رشد، ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا. فإني أوصيكم بنفسي أولا بتقوى الله، وأحذركم يوما عبوسا قمطريرا. قال الله تعالى وهو أصدق القائلين: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إنما أموالكم وأولادكم فتنة. وقال النبي صلى الله عليه وسلم: مروا أولادكم بالصلاة ب7 سنين واضربوه ب10 سنين. بارك الله لنا ولكم بالقرآن العظيم، ونفعنا وإياكم بالآيات وذكر الحكيم. أقول قولي هذا واستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب واستغفروا إنه هو الغفور الرحيم. الحمد لله حمدا كثيرا طيبا مباركا فيه أما يحب ربنا ويرضى،
وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فيا أيها الناس اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون، واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا. إن أحسن الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. وعليكم بالجماعة فإن يد الله مع الجماعة، ومن شد شد في النار. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم وبارك على عبدك ورسولك، وارض اللهم عن الأربعة الخلفاء الراشدين والمهديين أبي بكر وعمر وعثمان وعلي رضي الله تعالى عنهم أجمعين، وعلى الإمامين الهمامين الشهيدين سعيدين سيدنا الحسن والحسين رضي الله عنهما، وأمي نبيك حمزة والعباس رضي الله عنهما، وعن ستة الباقين العشرة المبشرين، وعن التابعين وتبع التابعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين، وأنا معهم وكرمك ورحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات، اللهم اغفر للمؤمنين والمؤمنات، اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات، إنك مجيب الدعوات مولانا يا رب العالمين. اللهم أعز الإسلام والمسلمين، اللهم انصر الإسلام والمسلمين، اللهم انصر المجاهدين في فلسطين، وأذل الشرك والكفرة والمشركين. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار. اللهم لا تصفي خلقنا من حطب النار، وإنها بئس الدار وبئس المثوى والقرار. ربنا اغفر لنا ولإخوان الذين سبقنا بالإيمان، ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. واذكروا الله العظيم الجليل الجبار يذكركم ويزدكم، والله أكبر والله يعلم وأنتم ما تصنعون.